வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதகாம் சரணாரவிந்தாபியாம் நமः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது வெளியிடப்பட்டு வருகின்றோம். அதாவது இந்த ராமாயணம் என்பது நாம் அனைவரது வாழ்க்கைக்கும் முதல் அடிப்படை படிக்கட்டுன்னு சொல்கிறது. இந்த ராமாயணத்தில் எல்லா விதமான தர்மசாஸ்திரங்களும் வேத சாஸ்திரங்களும் இதில் இருக்குது. இதன் பிரகாரம் தான் மனுஷன் எல்லாருமே நடந்துக்கணும். அதை உணர்த்தியது தான் ராமாயணம். இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் தசம சர்க்கா. சர்க்கமானது 10. ரக்ஷோபத சமர்த்தனம். அதாவது ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியார்கிட்ட முனிவர்களை காப்பாற்றுவதுதான் என்னுடைய பிரதானமான கடமை அப்படின்னு சொல்கிறாராம் என்கிற தலைப்பிலும் ஆரண்யகாண்டம் ஏகாதச சர்க்கா. சர்க்கமானது 11. அகஸ்தியாஸ்திரமஹா. ஸ்ரீ ராமபிரான், லக்ஷ்மண பெருமாள், சீதா பிராட்டியார் மூவரும் அகஸ்தியருடைய ஆசிரமத்திற்கு புறப்பட்டு சென்றாலாம். இந்த தலைப்பில் ஸ்லோகம் 1 முதல் 10வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக கேட்டு பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகண அனுமத்சமே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ஜதர்ச்சே ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்கமருர்धनेभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண அனுமத்சமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் தசம சர்க்கா. சர்க்கமானது 10. ரக்ஷோ வத சமர்த்தனம். ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியார்கிட்ட முனிவர்களை காப்பாற்றுவதுதான் என்னுடைய முதலான பிரதானமான கடமை அப்படின்னு சொல்கிறாராம். பாக்யமே தத்துவைதேசியா வியாகிருதம் பத்ரு பக்தயா ஸ்ருத்வா தர்மே ஸ்திதோ ராம பிரத்யுவாச மைதிலி. அதாவது சீதா பிராட்டியா தன்னுடைய கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் கிட்ட எல்லை இல்லாத அன்பு கொண்ட வைதேகி இந்த மாதிரி வேத சாஸ்திரத்தை
தனக்கு சொன்ன உடனேயே அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அறநெறியிலேயே ரொம்பவும் உறுதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் மைதருக்கு பதில் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, இதம் முக்தம் त्वया தேவி ஸ்னிக்தயா சத்ருசம் வசः குலம் யதி சந்தியா ச தர்மஜ்ஞே ஜனகாத்மஜே. ராமபிரான் சொல்றா சீதா பிராட்டியார்கிட்ட, தேவி நீ ஏகப்பட்ட தர்மங்களை எல்லாம் அறிஞ்ச ஜனக மகாராஜா இருக்காரு, அவருடைய குமாரியே, என்கிட்ட நீ எவ்வளவு தூரம் அதிகமாக உள்ள பேரன்பு காரணமாக நீ இப்போ சொன்ன பற்றியா எல்லா வார்த்தைகளுமே உனக்கு கண்டிப்பாக தகுந்தவை தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம் என்னன்னாக்கா, நீ பிறந்த உயர்ந்த குலத்திற்கு இது ஏற்றதான காரியம்தான் அப்படின்னா ராமபிரான். கிம் தோ வக்ஷ்யாம்யம் தேவி त्वयैवोक्तम् इदं वचः क्षत्रियैर्धार्यते शापो नार्थसद्धो भवेदिति. ராமபிரான் சொல்ற சீதா பிராட்டியார் கிட்ட, மக்கள் இருக்கா, அவ கிட்ட இருந்து துன்பக்குரலானது எழக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் க்ஷத்திரியர்களால் இந்த வில்லானது தயாரிக்கப்பட்டது. இந்த வில்லு அவளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டது. நீ சொன்ன வார்த்தைகளின் மேல என்னோட எண்ணத்தையும் நான் உனக்கு சொல்றேம்மா சீதா. க்ஷத்திரியர்கள் வில்லேந்துவது கண்ணில் படக்கூடியவா எல்லாரையும் பானம் விட்டு அழிப்பதற்காக இல்லை. யார் துன்பம் செய்கின்றார்களோ அவர்களை கண்டுபிடிச்சி அவளுக்கு எல்லாரையும் அடக்குவதற்காகத்தான் இந்த வில்லும் அம்பு இருக்கு அப்படின்னா ராமபிரான். மாம் சீதே ஸ்வயம் ஆகம்யா சரண்யா சரணம் கதாக தே சார்த்தே தண்டகாரண்யே முனையா சம்சிதவ்ரதா. ராமபிரான் சொல்றார், அம்மா சீதா, பலவிதமான கட்டுப்பாடுகள் எல்லாம் உறுதியாக கைப்பற்றக்கூடியவர்கள் தண்டகாரண்யத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள். அவ எல்லாருமே தாங்கெல்லாம் படக்கூடிய துன்பத்தை பொறுக்க முடியாம தான் அவ முனிவர்கள்லாம் எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடியவா. அந்த முனிவர்களே தாமாக முன் என்கிட்ட தன்னியம் அடைஞ்சிருக்காமா அப்படியே நான் ராமபிரான். வசந்தோ தர்ம நிரத வனே மூல பலாசனாக நாலபந்தே சுகம் பீதா ராட்சசை क्रूर கர்மபிஹி. ராமபிரான் சொல்றார், அம்மா சீதை, காட்டில் பழம் கிழங்கு இதை மட்டுமே சாப்பிட்டு வாழக்கூடிய அந்த முனிவர்கள் எப்பொழுதுமே தர்மத்திலேயே ஈடுபட்டவா. கொடூரமான செயல்பாடுகளை வைத்திருக்கக்கூடிய அரக்கர்களிடம் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தினால சுகமாக அவளால் இருக்க முடியல, பயமில்லாமல் அவளால் தவமும் செய்ய முடியல அப்படின்னா ராமபிரான். காலே காலே சந்திரதா நியம் ஐர் விவிதைர்வனே பக்ஷ்யந்தே ராட்சசைர் தீமை நரமாம் சோபஜீவிபிஹி. அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வைதீக கர்மாக்களை
கொஞ்சம் கூட நெறி பிழாமல் செய்து வரக்கூடிய அந்த முனிவர்கள் காட்டில் வந்து மனிதர்களே கொன்று தின்னும் அரக்கர்களால் அந்த முனிவர்களையே அந்த அரக்கர்கள் சாப்பிட்டுறாளேமா அப்படின்னாராம் ராமபிரான். தே பக்ஷ்யமானாமுனையே தண்டகாரண்யவாசினா அஸ்மானப்ய பபத்யேதி மாம் ஊசூர் விஜயசத்தமாக. ராமபிரான் சொல்றார், அம்மா சீதே, தண்டகாரண்யத்தில் வந்து இந்த மாதிரி அரக்கர்களால் மிகவும் தொல்லைக்கு உள்ளாகக்கூடிய பிராமணர்களான அந்தனோத்தமர்களான இந்த முனிவர்கள் எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னுட்டு எங்கிட்ட வந்து தெரிவித்து கொண்டாமா. மயா தோ வச்சனம் ஸ்ருத்வா தேஷாமேவம் முகாச்சுதம் கிருத்வா சரண சுஸ்ரூஷாம் வாக்கியம் ஏ தது தாகிருதம். ராமபிரான் சொல்ற சீதா பிராட்டியார்கிட்ட, அம்மா சீதே, அவளோட அந்த முனிவர்களோட முகத்திலேருந்து வெளிப்பட்ட இந்த வார்த்தையை வந்து நான் கேட்ட உடனேயே நான் அவ எல்லாரோட முனிவர்களுடைய திருவடிகளில் பணிஞ்சு அவளுக்கு நான் வந்து பதில் சொன்னம்மா. என்ன பதில் சொன்னேன் தெரியுமா? பிரசீதந்தோ பவந்தோ மே கிரீரேஷாஹி மமாதுலா யதே துசேரஹம் விப்ரே உபஸ்தே யைருபஸ்திதாः கிம் கரோமீதி ச மயா வியாஹ்ருதம் துஜா சந்நிதோ சர்வைரேதை சமாகம்யா வாகியம் சம்புதா கிருதா. நான் இப்போ வந்து அவளுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா, உங்களை போன்ற பிராமணர்களுக்கு, அந்தனோத்தமர்கள், முனிவர்களுக்கு நானே வந்து முன்னால வந்து உங்களுக்கு சேவை செய்யறது தான் ஒரு முறையாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து என்ன ஆகிப்போச்சுனாக்க, நீங்களாவே என்கிட்டக்க வந்து வேண்டி கொள்கிறீர்களே அப்படின்றது எனக்கு அளவில்லாத வெட்கத்தை தான் தருது. நீங்க என்னிடம் வந்து தயை காட்டணும், நீங்க தான் எனக்கு தயை காட்டணும்ன்ற ராமபிரான். நீங்க இப்போது வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு நீங்க கட்டளை போடுங்க அப்படின்னு நான் சொன்னம்மா வாழ்த்துக்க. இதை கேட்டதுமே அங்கே வந்திருந்த பிராமணர்கள், அந்தனோத்தமர்கள், முனிவர்கள்லாம் என்ன சொன்னான்னா, எல்லாரும் ஒன்றாக கூடி எனக்கு வந்து சொன்னா, எனக்கு கட்டளை இட்டா. என்ன கட்டளை இட்டா தெரியுமா? ராட்சசை தண்டகாரண்யே பகுபி காமரூபிபிஹி அர்ஜிதாஸ்ம புருஷம் ராம பவான் சுராந்துமர்ஹதி. முனிவர்கள் வந்து என்கிட்ட சொன்னா, என்ன சொன்ன தெரியுமா? சீதை, ராமச்சந்திரா, பிரபு, நினைத்த உருவத்தெல்லாம் எடுக்கக்கூடிய அநேக அரக்கர்களால இந்த தண்டகாரண்யத்தில் வந்து தவம் செய்யக்கூடிய நாங்க வந்து ரொம்பவும் துன்பப்பட்டு இருக்கோம் நாங்கள்லாம். அவளால் ஏகப்பட்டதான துன்பங்கள் தான் எங்களுக்கு. நீங்க தான் வந்து எங்களை காப்பாற்ற வேணும் அப்படின்னு முனிவர்கள் என்கிட்ட சொன்னாமா. ஏ மகாலேஷு சம்பிராப்தா பர்வகாலேஷு ஜானகா தர்ஷயந்தே சுதூர்தர்ஷா ராட்சசா பிசிதாசனாக. அப்போ முனிவர்கள் சொன்னா, என்னை பார்த்து, நீங்க வந்து மாசற்றவர்,
நாள்தோறும் எங்க பர்ணசாலையில் நடைபெறக்கூடிய அக்னிஹோத்திரம் முதலான ஹோமங்கள்லாம் நடக்கும்போது மற்ற பருவ காலங்களிலும் இந்த புலால்லாம் சாப்பிட்றா பாருங்க. இப்போ வந்து அதை வந்து நான் வெஜிடேரியன்னு சொல்கிறேன். அந்த புலால் சாப்பிடுறவர்களை வந்து அடக்க முடியாதவர்களுமான அரக்கர்கள் வந்து எங்களை வந்து பயமுறுத்திட்டு இருக்கா அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாமா முனிவர்கள். ராட்சசே தர்சிதானாம் ச தாபசானாம் தபஸ்வினாம் கதிம் மிருகயமானாம் பவான் பரமாகதி. அப்போ முனிவர்கள் வந்து என்கிட்ட என்ன சொன்னான்னாக்க, அரக்கர்களால் தொல்லை கொடுக்கப்படுகின்ற எங்களை போன்ற சாத்வீகமாக இருக்கக்கூடிய முனிவர்கள் தபஸ்விகள்லாம் ஒரு புகலிடத்தை வந்து வேறொரு புகலிடத்தை வந்து தேடிக்கொண்டிருக்கா. நீங்க தான் எங்களுக்கு வந்து முழுக்கவும் அடைக்கலம் தரக்கூடியவர் அப்படின்னு என்கிட்டக்கா சொன்னாமா அப்படின்னாராம் ராமபிரான். காமம் தப பிரபாவேன சக்தஹம் தும் நிசாச்சரானே சிராஜிதம் தோ நேச்சாம் அஸ்தப கண்டயிதும் வயம் பகோ விக்னம் தபோ நித்யம் துஷ்சரம் சைவராகவா தேன சாபம் ந முஞ்சாமோ பக்ஷ்யாமானஸ்ய ராட்சசைः ததர்த்தயமானானே ரக்ஷோபே தண்டகாரண்யவாசிபிः ரக்ஷணஸ்த்வம் சகபிராத்ரா துவன்னாதாயே வயம் வனே. அப்போ அவள் என்ன சொன்னா அப்படின்னாக்க, முனிவர்கள்லாம் எங்களோட தவத்தினுடைய ஆற்றலால் தாராளமாக அரக்கர்கள் எல்லாம் அழித்து விட முடியும், ஆக எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நாங்கள் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த தவ ஆற்றலை வந்து வீணாக செலவழிக்க வந்து நாங்கள் யாரும் விரும்பலை. தவம் செய்யக்கூடிய செஞ்சுட்டு இருக்கும் போதே எப்போதுமே இடையூறுகளானது கண்டிப்பாக எதிர்ப்படும். நல்லா நம்ம தவம் செய்கிறோம்னாக்க ஏகப்பட்ட இடையூறுகள் வந்து சேரும், அது மனசுக்குள்ளேயே வந்து சேரும். கட்டுப்பாடுகள் வந்து கடுமையானவை அந்த தவம் செய்யும்போது. அதனால தான் அதை வந்து கடைபிடிக்கிறது அனுஷ்டிப்பதும் வந்து ரொம்பவும் கஷ்டம். ராகவா ராமச்சந்திர பிரபு இதெல்லாம் ரொம்பவும் கஷ்டம். அதனால தான் அரக்கர்களால் வந்து பல விதங்களில் நாங்கள் துன்புறுத்தப்பட்டாலும் நாங்கள் வந்து அவர்களுக்கு சாபம் கொடுக்காம இருக்கோம். ஏன்னா நாங்கள் சாபம் கொடுத்துட்டோம்னா எங்கள் தவ வலிமையெல்லாம் போயிடும். தண்டகாரண்யத்தில் வசிக்கின்ற அரக்கர்களால் துன்புறுத்தப்படக்கூடிய எங்களை வந்து ராமபிரானே ராமச்சந்திர பிரபு உங்களுடைய சகோதரன் லக்ஷ்மணனோட சேர்ந்து நீங்கள் தான் எங்களை எல்லாரையும் காப்பாற்றணும். காட்டில் வந்து எங்களுக்கு நீங்கள் தான் தலைவர், உங்ககிட்ட தான் நாங்கள் புகலிடம் இருக்க போகிறோம், தஞ்சம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னுட்டு முனிவர்கள் வந்து சொன்னாமா என்கிட்டக்க அப்படின்னாராம் ராமபிரான். மயா தத்வஜ ஸ்ருத்வா காஹ்யேனா பரிபாலனம் ருஷீணாம் தண்டகாரண்யே சம்ஸ்ருதம் ஜனகாத்மஜே. ராமபிரான் சொல்கிறாய் சீதா பிராட்டியாரை பார்த்து, அம்மா ஜனககுமாரியே, தண்டகாரண்யத்தில் வந்து முனிவர்கள்லாம் இந்த வார்த்தைகளை வந்து சொன்ன உடனேயே, அதை நான் கேட்ட உடனேயே அவளுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா, உங்களுக்கு வந்து நான் முழுமையாக வந்து என்னுடைய பாதுகாப்பை வந்து உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு என்னால் முனிவர்களுக்கு நான் சபதம் செய்யப்பட்டது, பிரதிஜை செய்யப்பட்டதுமா அப்படின்னாராம் ராமபிரான்.
संसृत्य च न सक्ष्यामि जीवमान प्रतिस्रवम् मुनीनाम् अन्यथा कर्तुं सत्यमिष्टं हि मे सदा. முனிவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி என்னால் இப்படி ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவளுக்கு கொடுத்த வாக்கை நான் மாற்ற மாட்டேன். ஏன்னா எப்போதும் எந்த நிலையிலும் சொன்ன சொல்ல காப்பாற்றுறது தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு நான் ராமபிரான் சீதா பிராட்டியார்கிட்ட அபியகம் ஜீவிதம் ஜக்யான் त्वां वा सीते सलक्ष्मणां नतो प्रतिज्ञा संसृत्य ब्राह्मणेभ्यो विशेषतः. ராமபிரான் சொல்றா சீதா பிராட்டியார்கிட்ட, அம்மா சீதை என்னோட உயிரை வேண்டுமானாலும் நான் விட்டுருவேன். என்ன சொல்றா ராமபிரான்? என்னோட உயிரை வேணாலும் நான் விட்டுருவேன். ஆனா லக்ஷ்மணனையோ உன்னையும் தாரா உன்னை கூட நான் தியாகம் செஞ்சிருவேன். லக்ஷ்மணனையோ உன்னை கூட நான் தியாகம் பண்ணுவேன். ஆனா செய்யப்பட்ட பிரதிஜையை நான் நிறைவேற்றாம இருக்கவே மாட்டேன். तदावश्यं मया कार्यं ऋषीणां परिपालनम् अनुक्तेनापि वैदेही प्रतिज्ञायतु किं पुनः. குறிப்பா ஒன்று தெரிஞ்சுக்கோ அம்மா, இது வேத சாஸ்திரத்திலையும் இருக்கு, தர்ம சாஸ்திரத்திலையும் இருக்கு, சத்திரிய சாஸ்திரத்திலையும் இருக்கு, எல்லாருக்குமே இது பொதுதான். அதாவது பிராமணர்கள் அந்தணர்களுக்கு அந்த பிராமணனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கை நான் கண்டிப்பா நிச்சயம் காப்பாற்றுவேன். வைதேகி, இந்த பிராமணர்கள் முனிவர்களை காப்பாற்றுவது அப்படின்றது அவ நேரடியா என்கிட்ட கேட்காம இருந்தாலும் கூட அது என்னோட கடமையாக அவளை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா ஆரம்பமே பிராமணன் தான், க்ஷத்ரியன், வைசியன், சூத்ரன். அப்போ பிராமணனே 3 பேரும் காப்பாற்றணுங்கிறத தான் சொல்றா. நீங்க தர்மசாஸ்திரத்தில் வேத சாஸ்திரத்தை சொல்றேன்ட்டு ராமபிரான். நானும் இப்போ அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அப்படின்ற போது அதில் மறுபரிசீலனை செய்யறதுக்கு என்னதான் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ராமபிரான் சீதா பிராட்டியார்கிட்ட மம ஸ்நேகாஸ்ய சௌஹார்தாத் இதா முக்தம் त्वया नगे பரீதுஷ்டோ அஸ்யம் யகம் சீதே ந கிரீஷ்டோ அனுசிஷ்யதே. இந்த ராமபிரான் சொல்ற சீதா பிராட்டியரை பார்த்து, அம்மா நீ குற்றமற்றவள். நீ உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழ்ந்த அன்பினாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறைஞ்ச நல்ல எண்ணங்களாலும் நீ இதுக்கு முன்னால எல்லாத்தையும் பேசின சீத்தை. நான் உங்ககிட்ட நீ பேசினதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட தான் இருக்கேன். ஆனா என்னோட மனசுல ஒரு பெண்ணான இவள் எனக்கு ஒரு உபதேசம் செய்வதா அப்படின்னு என் மனசுல கூட நான் நினைக்கல. உன் மேல நான் கோபமும் படலமா சீதை. தனக்கு பிரியமில்லாதவர்களுக்கு யாருமே அறிவுரை எல்லாம் கூறுவது கிடையாதுமா. நம்ம மனசுக்கு யாரு ரொம்பவும் பிடிச்சி இருக்காளோ அவளுக்குத்தான் அறிவுரையை சொல்லுவா. மற்றவாளுக்கெல்லாம் அறிவுரை சொல்ல மாட்டாமா. அந்த வார்த்தை நீயும் செஞ்சிருக்க அப்படின்னு ராமபிரான் சீதா பிராட்டியார்கிட்ட
சத்ருசம் சானுரூபம் ச குலஸ்ய தவ சாத்மனः சதர்மச்சாரிணி மே த்வம் பிராணேभ्यो அபீகரீயசி. ராமபிரான் சொல்றா சீதா பிராட்டியாரை பார்த்து, அம்மா நீ எனக்கு ரொம்பவும் பிரியமானவள். நீ கூறியது எல்லாமே உன்னோட உயர்ந்த நிலைக்கு உகந்ததுதான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நீ வந்து என்னோட இணைந்த தர்மங்களை வந்து ஒரு க்ஷணம் முதல் அனுஷ்டிக்கக்கூடியவள். அதாவது ஒவ்வொரு க்ஷணமும் நீ அனுஷ்டிக்கிற. எனக்கு என்னோட உயிரை விட மேலானவள் நீ. எப்படி சொல்றார் பாருங்க சீதா பிராட்டியர், என்னுடைய உயிரை விட மேலானவள் நீ அப்படின்னாராம் ராமபிரான். இத்யேவமுத்வா வசனம் மகாத்மா சீதாம் பிரியாம் மைதில ராஜபுத்ரீம் ராமோ தனுஷ்மான் சகலக்ஷ்மணேன ஜகாமரம் யானி தபோவனானி. இந்த மாதிரி மிதிலையினுடைய மன்னர் புதல்வி கிட்டக தனக்கு இஷ்டமானவளுமான சீதையிடம் இந்த மாதிரி சொன்ன மகாத்மாவான ராமபிரான் என்ன பண்ணாரா, கையில் வில்லேந்தியவராக தன்னுடைய தம்பியாகப்பட்ட லக்ஷ்மணனுடன் தவசிகள் வாழும் அமைதியான காட்டுப்பகுதிக்குள்ள போய் சென்றாராம். இந்த அத்தியாயத்தில் என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, ஒவ்வொரு கணவன் மனைவியும் மனைவி சொல்வதை கண்டிப்பாக கேட்கணும். நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறதுன்னு இருக்கக்கூடாது. அதே மாதிரி கணவன் சொல்கிறதும் மனைவியானவள் கேட்கணும். நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறதுன்னு இருக்கக்கூடாதுங்கிறத வந்து இங்கே ராமபிரானே சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் வேத தர்ம சாஸ்திரத்தில் இருக்கிறத நம்மளுக்கு எடுத்துரைத்திருக்கிறார். இதை தான் நம்ம வந்து கடைபிடிக்கணும். ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே தசமசர்கா. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 10வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 11 சர்க்கா சர்க்கமானது 11. அகஸ்தியாசிரமஹா ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியா லட்சுமண பெருமாள் 3 பேர் என்ன பண்ணாலும் அகஸ்தியருடைய ஆசிரமத்திற்கு புறப்பட்டு போனாலாம். இந்த அத்தியாயத்தில் இன்றைய தினம் 1 முதல் 10வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். ஆக்ரத பிரேயோ ராம சீதா மத்தியே சுமத்யமா பிருஷ்டதஸ்தோ தனுஷ்பாணே லக்ஷ்மணோ அனுஜகாமஹ. மாதிரி சொல்லிட்டு வந்து காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கோம். எப்படி நடந்து போறான் அப்படின்னா, ராமபிரான் முன்னால போறாராம், ராமபிரான் பின்னால மத்தியில வந்து சீதா பிராட்டியார் போனாராம். சீதா பிராட்டியாருக்கு பின்னால லக்ஷ்மணன் கையில வில்லேந்தியவனாக லக்ஷ்மணன் வந்து பின்னாலேயே போனாராம். தௌ பஷ்யமானோ விவிதான் சலே பிரஸ்தான் வனானி ச நதேஷ்ய விவிதாரண்யா ஜக்மதோ சீதையா சஹ. சீதையோடு கூட ராமபிரானும் லக்ஷ்மணனும் போயின்னு இருக்கும் பொழுது பல வகையான மலை சிகரங்கள் காட்டுப்பகுதிகள் எல்லாம் பார்த்துட்டே போனாலாம். சாரசாம் சக்கரவாகாஞ்ச நதி புலி நச்சாரிணா சராம்சி ச சபத்மானி யுக்தாமணி ஜலஜை ககை. இவா 3 பேரும் போயிட்டே இருக்கும்போது சில இடங்களில் வந்து நதியினுடைய
மணல் திட்டுகள் எல்லாம் வந்து சாரசம், சக்கரவாகம் அப்படின்னு இருக்கக்கூடிய மற்ற நீர்வாழ் பறவைகள், தாமரைகள்லாம் ஏகப்பட்டதான் நிறைந்த ஓடைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டே போனாலாம். 3 பேர், அதாவது ராமபிரான், லக்ஷ்மணன், சீதா பிராட்டியார். யூதபத்தான்ஸ்ய பிருஷதானே மதோன்மத்தான் விஷானினः மகீஷாம்ஸ்ய வராஹாம்ஸ்ய நாகாம்ஸ்ய திருமவைரிணः. கூட்டமாக செல்லக்கூடிய புள்ளி மான்கள், நீண்ட கொம்புகளோட மதம் கொண்டு திரியக்கூடிய காளைகள், எருமை, பன்றிகள், மரங்களை எல்லாம் முறித்து அழிக்கக்கூடிய மதம் பிடித்த யானைகள் எல்லாத்தையுமே ராமபிரான், சீதா பிராட்டியார், லக்ஷ்மண பெருமாள் பார்த்துட்டே போனாலாம். தே கத்வா தூரம் மத்வானம் லம்பமானே திவாகரே தத்ருசோ சுகிதாரம்யம் தடாகம் யோஜனாயதம். 3 பேரும் என்ன பண்ணாலும் ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கு அப்புறமா சூரிய பகவான் வந்து அஸ்தமிக்கக்கூடிய நேரமானது வந்துதான். அந்த அஸ்தமிக்கக்கூடிய வேளையில் ஒரு யோஜனைனாக்கா இப்போ நம்ம வந்து 1 மைல்னு அர்த்தம். இப்போ வந்து 1.5 கிலோமீட்டர். அந்த நீளமுடைய மிகப்பெரிய நீர்நிலையை வந்து பார்த்தாலாம். பத்ம புஷ்கர சம்பாதம் கஜயோதேரலங்கிருதம் சாரசே ஹம்சகாதம்பை சங்குலம் ஜலசாரிபி. அந்த தடாகத்தில் வந்து செந்தாமரை, வெண்தாமரை, வெள்ளைத்தாமரைகள் ஏகப்பட்டதான் நெருக்கமாக காணப்பட்டதான். யானையோட கூட்டங்கள் வந்து அந்த ஜலத்தில் நீரில் வந்து விளையாடி கொண்டிருந்த அழகை வந்து எப்படி இருந்ததுதான், அந்த ஜலத்துக்கே நீருக்கே ஒரு அழகு ஊட்டித்தான் யானைகள் விளையாடுறது. சாரசம், ராஜஹம்சம், கலஹம்சம் அப்படின்னு இருக்கக்கூடிய நீர்வாழ் பறவைகள்லாம் ஏராளமாக இருந்துதான் அந்த தடாகத்தில். பிரசன்ன சலிலே ரம்யே தஸ்மின் சரசே சுஸ்ருவே கீதவாதீத்ர நிர்கோஷ ததோ கஷ்டன திருஷ்யதே. அந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய ஜலமானது எப்படி இருந்ததுதான், பிரமாதமா தெள்ளிய நீரா இருந்ததுதான். நம்மளுடைய கண்களெல்லாம் கவரக்கூடிய காட்சியுடன் விளங்கிய அந்த தடாகத்தில் பார்த்தும் இசைக்கருவிகளுடைய ஒலி வந்து கேட்டாலாம் 3 பேரும். ஆனால் அந்த இடத்துல இசைக்கக்கூடியவா வந்து யாருமே இல்லை. இவா கண்ணிலே படலை, ஆனால் வாக்கியம் வாசிக்கிறது மட்டும் கேட்கறது. ஸ்ரீ ராமபிரான், லக்ஷ்மண பெருமாள், சீதா பிராட்டியாருக்கு காதில் கேட்டதான். ததா கௌதூலத்ராமோ லக்ஷ்மணஸ்ய மகாபலः முனீம் தர்மப்ரதம் நாம பிரஷ்டும் சமுபசக்ரமே. அப்போ என்ன பண்ணாரா, மகாபலம் பொருந்திய லக்ஷ்மணனா ராமபிரானா அந்த விசித்திரத்தை வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவும் ஆவல் கொண்டவர்களாக என்ன பண்ணாலும் இவளோட வந்துரு கொண்டிருந்த தர்மபுத் அப்படின்ற முனிவர் கிட்டக்க அவரை பார்த்து கேட்டாலாம். என்ன கேட்டா அப்படின்னா,
இதம் அத்யத்புதம் ஸ்ருத்வா சர்வேஷாம் நோ மகாமுனே கௌதூகலம் மகஜாதம் கிம் இதம் சாதுகன் கத்யதாம் வக்தவ்யம் யதி சேத்விப்ர நாதிகோக்கியம் அபிப்ரபோ. ஒரு ராமபிரான் சொல்றார், முனிவர் பெருமானே, ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த இசையை கேட்டு எங்க எல்லாருக்கும் இது என்ன அப்படின்றத தெரிஞ்சு கொள்வது ரொம்பவும் ஆவலோட நாங்கள் 3 பேரும் இருக்கோம். அதனால நீங்க தெள்ள தெளிவாக இதை விளக்கி எங்களுக்கு கூற வேண்டும். இதை ரொம்பவும் ரகசியமான விஷயம் அப்படின்னு இருக்கிறதுனால பிராமணரே, ராமபிரான் சொல்றார், பிராமணரே அந்தனரே, நீங்க எங்களுக்கு வணக்கத்திற்கு உரியவர். நீங்க இதனுடைய விவரத்தை கண்டிப்பா எங்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்னாராம் ராமபிரான் முனிவர்கிட்டக. தேனேவம் புக்தோ தர்மாத்மா ராகவேண முனேஸ்ததா பிரபாவம் சரச கிருத்சன் அமாக்யாதும் உபசக்கிரமே. ஸ்ரீ ராமபிரானால இந்த மாதிரி கேட்டுக்கொள்ளப்பட்ட தர்மாத்மாவான தர்மபிரத் பிராமணர் முனிவர் அந்த தடாகத்தினுடைய மகிமையை ஒழுக்கமும் சொல்ல ஆரம்பிச்சாராம். இந்த ஸ்லோகத்துடன் 10வது ஸ்லோகத்துடன் இன்றைய பதிவானது பூர்த்தியாகிறது. நாளை ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் 11வது சர்க்கத்தில் 11வது ஸ்லோகத்திலிருந்து சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.